கைஸ் ஆக்சுவலாக இதுதான் ஜீவ் டவுன் சொல்கிறாங்க, மேப்பில் பார்த்தோம். ஸோ நல்லாயிருக்கும், அதாவது இங்கே மார்க்கெட் மாதிரி இருக்கும் சொன்னாங்க, பழைய பிளேசஸ் மாதிரி. பார்ப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது. வா இங்கே பாருங்க மச்சான், நிப்பாட்டு இங்கே ஒரு கடை இருக்குது, ஒரு அல்டிமேட். கைஸ் அது ஆக்சுவலாக வந்து காமிச்சது என்னென்னா, இங்கே பழங்காலத்து பொருட்கள் இருக்கிற இடம் போல். எல்லா கடையிலையும் பழங்கால பொருட்கள் இருக்குது, யூஸ் பண்ண பொருட்கள்லாம். கடைக்குள்ளே எப்படி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரீட்லேருந்து முடிஞ்சாலும் எவ்வளோ கவர் முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, ஒயின் வச்சுருக்கேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எதையும் ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டாங்க உள்ளே போயிட்டு. ஸோ அப்படியே நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஏதோ ஒரு பழைய பொருட்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜிஞ்சர் ஹவுஸ் மியூசியம் ஹோட்டல்னு சொல்லிட்டு இருக்குது. ஏதோ தெரியல, இது ஹோட்டல் போல். ஓகே, இங்கே வரும் சம்திங் ஹெரிட்டேஜ் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பழங்காலத்து போட்டு மாதிரியோ சம்திங் இருக்குது பார்த்தீங்கன்னா திங்ஸ். ஸோ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும் போல். இங்கே ஆன்டிகேக்ஸ் நடராஜர் சிலையை பாருங்கள், சுவாசமாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க போல். ஆக்சுவல் தெருவே இந்த தெரு தான் நினைக்கிறேன். ஸோ கடைகள்லாம் அல்டிமேட்டாக இருக்குது, பஜார்ஸ்லாம். அதாவது நிறைய ஆன்டிக் திங்ஸ்லாம் இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன், பழைய பில்டிங்ஸ். ஸோ சிப்ஸ் ஏதோ இருக்குங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இந்த தெருவே சும்மா பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ லேம்ப்பு, ஆக்சுவலாக இங்கே வரவங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்க தான் வந்துருக்காங்க. இங்கே லேம்ப்லாம் பாருங்களேன். சாரி, ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, திங்ஸ். இது வந்து இது உள்ள இதெல்லாம் போல. ஸோ வாவ், அல்டிமேட்டாக இருக்குல்ல பழங்காலத்து பொருட்கள். ஓ ஓகே, இங்கே ஒரு சர்ச்சா, இது ஏதோ இருக்குங்க. இதுதாங்க அந்த ஜூஸ் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப பழசாக இருக்கும் போல். உள்ளே வந்துட்டு போகலாம், இப்போதைக்கு நம்ம போகிற மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ அதனால் வந்த வெளியே திரும்ப ஓடிடலாம். ஆக்சுவலாக உள்ளே அந்த தாத்தா வரைஞ்சிட்டு இருக்காருங்க, செம்மையாக வரைஞ்சிட்டு இருக்காரு. தெருவே சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், ஏதோ இருக்குது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் பழங்காலத்து பொருட்களாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். யூடியூப் இல்லை வாங்கி. ஸோ பொருள் வாங்க சொல்கிறாங்க, அவங்க லாங்குவேஜ் போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும்ல. ஸோ அதான் இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், டோர்லாம் பாருங்கள். இந்த தெருவை செம்ம நீட்டாக க்ளீனாக இருக்குது, பெருசாக குப்பை எதுவுமே இல்லை. அங்கே என்ன ஃபோட்டோ ட்ரெஸ் அவங்க சொல்கிறாங்க, யூடியூப்னு சொன்னாங்க. யூடியூப் வந்து வீடியோ என்னது ட்ரெஸ் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை ஆல்ரெடி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஏன்னா இங்கே ரொம்ப அமைதியாக பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது. கையை வலிக்குதுங்க, அது ஷோல்டர் பெயின் இருக்கா.
அதுதான் ஆல்மோஸ்ட் இந்த தெரு போயிட்டு எண்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், அந்த சர்ச் வரையும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ அவன் வரல, ஏன்னா உள்ளே வெஹிக்கிள் என்ட்ரி இல்லை. ஆல்சோ நோ பார்க்கிங் சுற்றி போட்டிருக்காங்க. ஸோ பைக்கையும் விட முடியாது, விடுறதுக்கு இடமே இல்லைங்க. ஸோ அதனால் நான் மட்டும் போயிட்டு வந்தேன். டேய் உள்ள ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்க. சரி நீங்கள் அடுத்த பிளேஸ் காட்டும். இது ஏதோ ஒரு மார்க்கெட்னு நினைக்கிறேன். இங்கேயும் பழைய திங்ஸஸ் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு கொச்சி டூரிஸ்ட் போட்டிங் சென்டர்னு இருக்குது. ஓ அங்கே பாருங்கள் உள்ள பின்னாடி போட்லாம் அல்டிமேட்டாக நிற்கிது அந்த பக்கம் சன்செட் டைமில். ஸோ சன்லைட் பட்டு சும்மா தரமாக லைட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வாவ், வாவ். இங்கே பாருங்கள், என்னடா கடல் தண்ணிக்குள்ளே ஜேசிபி விட்டு வச்சுருக்கீங்க. தண்ணிக்குள்ளேயே போகிற ஜேசிபி அது ஒரு வேளை. இங்கே பாருங்கள், இது 2x போட்டு காட்டுறேன். கடலுக்குள்ளே ஒரு ஜேசிபி இருக்குது. இந்த பக்கம் போட்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கான். ஓ இது அந்த டூரிஸ்ட் போட்டா? ஏதோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஓ இங்கே தான் போட்டு ஏதோ மூவ் ஆகிட்டுருக்கு. வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், சவுண்டு பக்கத்தில் ஓடிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை பெருசாக. ரைட்ஸ் அதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த விளாக் அவ்வளோதான். ஜியூ டவுன் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். நாளைக்கு தான் லாஸ்ட் டே, 4th டே. நாளைக்கு வந்துட்டு ஹாஃப் டே தான் நம்ம டைம் இருக்குது. லூலு மால் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டையும் லூலு மால் பார்ப்போம். கொச்சியில் இருக்க லூலு மால் பார்த்துருவோம். கொச்சியில் எர்ணாகுளத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். டாடா, பாய் பாய். பாய் பாய் பாய். கைஸ் என்ன போதுன்ட்டு காட்டுறோம்னு நினைக்கிறீங்களா? இது வந்து அந்த பக்கம் இருக்குல்ல, அது வந்து வில்லிங்டன் ஐஸ்லேண்ட் சொன்னாங்க. அது என்ன ஐஸ்லேண்ட் தெரில. ஸோ அதுக்கு போகிற வழி தான் இது. இந்த பிரிட்ஜு ரொம்ப பழைய பிரிட்ஜாக இருக்குது. பாருங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி எதுவும் இருக்குது. ஸோ அதான் இதை தான் மச்சான் காட்டுன்னா உங்களுக்கு காட்டணும்னா. ஸோ அதான் காட்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள், சன்செட் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு இதான் பெஸ்ட்டு டைம் நினைக்கிறேன். பாருங்கள், ஏதோ ஒன்று இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போட, அழுத்தி விட்டுறாதீங்க, பிடிக்கல. அது ஓகே ஆகுமான்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த பிடிச்சி எதாவது ஆடுற மாதிரியே ஃபீலாக இருக்குது. ஐயோ எவ்வளோ டிராஃபிக் ஆகும். அந்த சைடில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே காட்டுறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. இது இன்னொரு பிரிட்ஜு. பார்ப்போம். பாய் பாய்.